அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஆயுதமின்றி சீனாவை தாக்கியிருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். உலகின் சரக்கு போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்திய பெருங்கடல் வழிதான் நடக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டிய தகவல். ஐரோப்பியா, வடக்கு அமெரிக்கா, கிழக்காசியா போன்ற கண்டங்களில் உள்ள நாடுகளில் கச்சா எண்ணெய் கொண்டு செல்ல முக்கிய வழி என்பது இந்திய பெருங்கடல் வழிதான். இரும்பு, கல்கரி, ரப்பர், தேயிலை போன்றவை கச்சா எண்ணெய்க்கு அடுத்த முக்கிய பொருளாக இதுவழி கடந்து செல்வதுண்டு. மேற்கு ஆஸ்திரியாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து, தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இரும்பு இதுவழிதான் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து கல்கரி பிரிட்டனுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதும் இதே இந்திய பெருங்கடல் வழிதான். பல கடல்வள கனிம வளங்கள் கடல் சார்ந்த போக்குவரத்தை தான் நம்புவதாலும் அது பெரும்பாலும் இந்திய பெருங்கடல் வழிதான் கடந்து செல்கிறது என்பதாலும் பயணப்பட வேண்டியிருப்பதாலும் பெரும்பாலும் இந்திய பெருங்கடல் உலகை ஆளுமை செய்கிறது என்று சொல்வதுண்டு. வர்த்தக ரீதியாக ஒரு நாடு இந்திய பெருங்கடலை ஆளுமை செய்கிறது என்றால் அது உலக வர்த்தகத்தை அல்லது உலகை ஆளுமை செய்வதற்கு சமம் என்ற பொருளும் உண்டு. அப்படி சொல்வதும் உண்டு. அதனால் தான் சீனா தன் ஆளுமையை இந்திய பெருங்கடலில் நிலைநாட்ட எத்தனித்துக் கொண்டே இருக்கிறது காலகாலமாக. அதன் மூலம் இந்தோ பசிபிக் பிராந்தியம் முக்கியத்துவம் பெறுகிறது. இங்கே பீப்புள் லிபரேஷன் என்ற சீனாவின் கடற்படை 1985 முதல் வெளிப்படையாகவும் இரகசியமாகவும் இந்திய பெருங்கடலில் குறிப்பிட்ட திட்டமிடப்பட்ட கால இடைவெளியில் பெட்ரோலிங் நடத்துவதுண்டு அல்லது ரோந்து செய்வதுண்டு. 2008 முதல் இதை கொஞ்சம் அதிகப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. உலக நாடுகளிடம் என்ன சொன்னது அப்போது சீனா? கடற்கொள்ளையரை தடுப்பதற்கும் துரத்துவதற்கும் தான் நாங்கள் இப்படி பெட்ரோலிங் செய்கிறோம் என்று சொல்லி வைத்தது. 2012 முதல் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை கூட சீனா இந்த பகுதிகளில் கண்காணிப்பிற்கு பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இது தவிர இதுவழியாக கடந்து செல்கின்ற கப்பல்களுக்கு வரும் செய்திகள், தகவல்கள் போன்றவற்றை சேகரிப்பது, திட்டமிட்ட தந்திரமான வரைபடங்களை உருவாக்குவது போன்றவையும் சீனா மிக இரகசியமாகவும் பரசியமாகவும் செய்கிறது. கூடவே மேரிடைம் சில்க் ரோடு என்ற சீனாவின் திட்டத்தின் மூலம் பாகிஸ்தானின் கோதார் துறைமுகம் முதல் கிழக்கன் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிபூட்டி வரையுள்ள பல துறைமுகங்கள் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் கணக்கெடுத்தோமானால் 100க்கு பக்கத்தில் உள்ள துறைமுகங்கள் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஜிபூட்டில் $78 லட்சம் கோதாரில் $1.6 பில்லியன் அமெரிக்க சீனா முதலீடு செய்திருக்கிறது. இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈரோப் பொருளாதார பாதை திட்டத்தின் மூலம், அதாவது எக்கனாமிக் காரிடோர் மூலம் இந்தியா சீனாவுக்கு அளித்த நெருக்கடியும் நெத்தி அடியும் கொஞ்சம் பெரிதுதான். அதைத்தான் முதலிலேயே சொன்னோம், தாக்கியிருக்கிறது என்று. இந்த திட்டத்திற்கு G7 நாடுகளின் முழு ஒத்துழைப்பும் இந்தியாவிற்கு கிடைத்திருந்தது. கூடவே சீனாவோடு நின்ற இட்டலி கூட சீனாவின் திட்டத்திலிருந்து விலகிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய தகவல்படி ஈரானின் சாம்பவார் துறைமுகமும், மியான்மரின் சிக்வேகு துறைமுகமும், பெங்களாதேஷின் மோங்கலா துறைமுகமும் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. இறுதியாக வந்திருப்பது பெங்களாதேஷின் மோங்கலா துறைமுகம்தான். இந்த துறைமுகத்தை கையாளும் உரிமையை கையகப்படுத்தியதன் மூலம் இந்தியா சீனாவுக்கு மிகப்பெரிய சவால் விடுத்திருப்பதாக சர்வதேச பத்திரிகைகள் கூட செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. இந்திய பெருங்கடலில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆளுமையை காட்ட சீனா எடுக்கும் முயற்சிகளுக்கான மிக வலுவான தடையாகவும் பதிலடியாகவும் இதை உலகளாவிய நாடுகளும் பத்திரிகைகளும் பார்க்கின்றன. பங்களாதேஷின் மிகப்பெரிய இரண்டாவது துறைமுகம்தான் மோங்கலா துறைமுகம். முதலாவது துறைமுகம் என்பது சிட்டகோம் துறைமுகம். இந்தியா போர்ட் குளோபல் லிமிடெட் என்ற நமது மத்திய அரசின் நிறுவனம்தான் இனி மோங்கலா துறைமுகத்தை கையாளும். தந்திரபரமான வெற்றி இதென்றால் அது மிகையல்ல. பாரதத்தின் வர்த்தக வளர்ச்சிக்கு இதன் பங்கு பெரிதாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். 2018 பங்களாதேஷின் ஏற்றுமதி இறக்குமதி கையாளும் உரிமை கிடைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பங்களாதேஷின் மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் சீனா மிக முக்கியமானது. மட்டுமல்ல, சிட்டாகோ துறைமுகத்தில் சீனாவிற்கு மிகப்பெரிய முதலீடு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தும் சீனாவின் இந்த நகர்வு, அடுத்த துறைமுகத்தை கைப்பற்றும் நகர்வு எடுபடவில்லை என்பதும், அதை உள்ளாரை புகுந்து அதை தன் பாட்டிற்கு கைவசப்படுத்தி இருக்கும் இந்தியாவின் திறமையும் சாதனையும் ராஜதந்திரத்தையும் உலகளாவிய பத்திரிகைகள் மட்டுமல்ல, அறிவார்ந்த வல்லுநர்களும் இதை பல போட்டிகளுக்கு பின்னர் தான் முன்னரே திட்டமிட்டு நடத்திய இந்தியாவின் நகர்வு வெற்றி கண்டிருக்கிறது. இந்தியா வெற்றியாக தனது நகர்வை முடித்திருக்கிறது. சீனாவை புலம்பவும் வைத்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல.